இந்த உலகத்தில் மனிதராக பிறந்தால் அவர் கடவுளாக இருந்தாலும் சில இன்னல்களை சந்தித்துதான் ஆக வேண்டும். நல்ல மனிதர்களுக்கு இன்னல்கள் ஏற்படுவது அவர்களை அழிப்பதற்கு அல்ல, அவர்களின் உண்மையான பலத்தை அவர்களுக்கு உணர்த்துவதற்குதான். அந்த வகையில் கடவுள் ராமரும் தனது வாழ்க்கையில் சில இன்னல்களை சந்தித்து உள்ளார். ஸ்ரீ ராமநவமி பண்டிகை கடவுள் ராமரின் பிறந்த நாளாக கொண்டாடப்படுகிறது. வருடா வருடம் தமிழ் மாதம் பங்குனியில் வரும் வளர்ப்பிறை நவமி திதி அன்று ராமநவமி கொண்டாடப்படுகிறது. கடவுள் ராமர் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தார். அதனால் ராமநவமியானது நவமி திதியில் வரும் புனர்பூசம் நட்சத்திரம் அன்று கொண்டாடப்படுகிறது. பலருக்கும் தெரியும் கடவுள் ராமர் கடவுள் மகாவிஷ்ணுவின் அவதாரம் என்று. கடவுள் ராமர் ராஜா தசரதன் மற்றும் ராணி கௌசல்யாவின் மகனாக அயோத்தி ராஜ்யத்தில் பிறந்தார். கடவுள் ராமருக்கு பரதன், லக்ஷ்மணன் மற்றும் சத்ருக்னன் என 3 சகோதரர்கள் இருந்தனர். பரதன் ராணி கைகேயியின் மகனாவார். லக்ஷ்மணர் மற்றும் சத்ருக்னன் ஆகியோர் ராணி சுமித்ரையின் மகன்கள் ஆவர். பல பூஜைகள் மற்றும் பிரார்த்தனைகள் செய்த பிறகுதான் கடவுள் ராமர் மற்றும் அவரது சகோதரர்கள் ராஜா தசரதனுக்கு மகன்களாக பிறந்தார்களாம். கடவுள் ராமர் மற்றும் அவரது சகோதரர்கள் சிறிது வளர்ந்த பின் ராஜா தசரதன் மற்றும் அவரது 3 மனைவிகளான ராணி கௌசல்யா, ராணி கைகேயி மற்றும் ராணி சுமித்ரை அவர்களது மகன்களை குருகுலம் அனுப்பினர். வரலாற்றின்படி குருகுலம் என்பது அந்த காலத்தில் குழந்தைகள் கல்வி பயின்ற இடம் என்று பலருக்கும் தெரிந்திருக்கும். கடவுள் ராமர் படிப்பிலும் மனித நேயத்திலும் சிறந்து விளங்கி நல்ல மனிதராக வளர்ந்தார். அதே சமயத்தில் கடவுள் ராமரின் மனைவியான கடவுள் சீதாதேவி நல்ல உள்ளம் கொண்டவராகவும் அனைவராலும் மதிக்கப்படும் பெண்ணாகவும் மிதிலை ராஜ்யத்தில் வளர்ந்தார். கடவுள் சீதா கடவுள் மகாலட்சுமியின் அவதாரம் என்று பலருக்கும் தெரியும். கடவுள் சீதா ராஜா ஜனகர் மற்றும் ராணி சுனயனாவின் மூத்த மகளாக வளர்ந்தார். கடவுள் சீதா ராஜா ஜனகர் மற்றும் ராணி சுனயனாவிற்கு வளர்ப்பு மகள்தான். தனது மகளான கடவுள் சீதாவிற்கு ஒரு நல்ல கணவனை கண்டுபிடிப்பதற்காக ராஜா ஜனகர் ஒரு சுயம்வரம் நடத்தினார். அந்த நேரத்தில் கடவுள் ராமர் தனது குரு முனிவர் விஸ்வாமித்திரரின் அறிவுரையின் பேரில் அந்த சுயம்வரத்தில் கலந்து கொண்டார். அங்கே கடவுள் ராமர் சிவதனுசை தூக்கி தனது சக்தியை காட்டி அந்த சுயம்வரத்தில் வெற்றி பெற்றார். அதன் பிறகு கடவுள் ராமர் அவரது பெற்றோர்களின் ஆசிர்வாதத்துடன் கடவுள் சீதையை மணந்தாராம். கடவுள் ராமரின் திருமணத்துடன் அவரது சகோதரர்களின் திருமணங்களும் நடைபெற்றன. கடவுள் ராமரின் 3 சகோதரர்கள் கடவுள் சீதாவின் 3 சகோதரிகளை மணந்தனர். பரதன் மாண்டவியை மணந்தார், லக்ஷ்மணர் ஊர்மிளாவை மணந்தார் மற்றும் சத்ருக்னன் ஸ்ருதகீர்த்தியை மணந்தார். கடவுள் ராமர் அவரது திருமணத்திற்கு முன்பு ஒரு நல்ல மாணவனாக இருந்து சுபாகு மற்றும் மாரீசன் போன்ற அசுரர்களை அழித்து தனது குரு விஸ்வாமித்திரருக்கு உதவி புரிந்தார். கடவுள் ராமர் ராஜா தசரதருக்கு ஒரு நல்ல மகனாகவும் இருந்தார். ராணி கைகேயி அவர்களது பணிப்பெண் மந்த்ராவின் தூண்டுதலின் பேரில் கடவுள் ராமர் அடுத்த மன்னராக முடிசூடுவதை தடுத்தார். ராணி கைகேயி பொறாமையினால் கூனி அல்லது மந்த்ரா என்றழைக்கப்பட்ட தனது பணிப்பெண்ணின் ஆலோசனையின்படி கடவுள் ராமர் காட்டிற்கு செல்ல வேண்டும் என்றும் தனது மகன் பரதன் அடுத்த மன்னராக முடிசூட வேண்டும் என்றும் ராஜா தசரதனிடம் கேட்டார்களாம். இவற்றை ராணி கைகேயி வரங்களாக ராஜா தசரதனிடம் பெற்றார். இதற்கு காரணம் ராணி கைகேயி ஒரு முறை ராஜா தசரதனின் உயிரை காப்பாற்றினார்கள் என்பதாகும். இந்த சோதனையை ஏற்றுக்கொண்டு கடவுள் ராமர் அவரது மனைவி கடவுள் சீதா மற்றும் தம்பி லக்ஷ்மணருடன் காட்டிற்கு சென்றார். ராஜா தசரதனின் மகன்கள் பிறப்பதற்கு முன் ராஜா தசரதன் ஒரு சாபம் வாங்கினார்.
அந்த சாபம் என்னவென்றால், ராஜா தசரதன் அவருடைய விருப்பமான மகனிடமிருந்து பிரிந்த பிறகு அவர் இறந்து விடுவார் என்பதாகும். துறவி ஸ்ரவன்குமாரின் பெற்றோர்கள் இந்த சாபத்தை ராஜா தசரதனுக்கு அளித்தனர். இதற்கு காரணம் ஸ்ரவன்குமார் என்ற துறவியை ராஜா தசரதன் தெரியாமல் கொன்றுவிட்டார் என்பதாகும். ராணி கைகேயியின் எண்ணம்படி கடவுள் ராமர் நாட்டை விட்டு காட்டிற்கு சென்றார். ராணி கைகேயியும் அவரது பணிப்பெண் மந்த்ராவும் தான் பரதன் அடுத்த ராஜாவாக வேண்டும் என நினைத்தனர். ஆனால் மற்றவர்களும் மற்றும் பரதனும் கூட கடவுள் ராமர் தான் ராஜாவாக வேண்டும் என நினைத்தனர். பலருக்கும் தெரியும், கடவுள் சீதா கடவுள் ராமருடன் காட்டிற்கு சென்ற பிறகு கடவுள் சீதாவை அரக்க ராஜா ராவணன் கடத்தி சென்றான் என்பது. கடவுள் ராமர் ராவணனை கொன்று கடவுள் சீதாவை காப்பாற்றினார். ராவணனை கொன்று கடவுள் ராமர் இந்த உலகத்தில் தர்மத்தை நிலைநாட்டினார். கடவுள் ராமர் மற்றும் ராவணனுக்கு இடையே நடந்த போரின் போது கடவுள் ஹனுமன், லக்ஷ்மணர் மற்றும் சுக்ரீவன் ஆகியோர் கடவுள் ராமரின் பக்கம் இருந்தனர். சில பாரம்பரியங்களின்படி ராமநவமி 2 முறை கொண்டாடப்படுவதாக சொல்லப்படுகிறது. சித்திரையில் வரும் ராமநவமி கடவுள் ராமரின் பிறந்த நாளாக கருதப்படுகிறதாம். புரட்டாசி மாதத்தில் சிலரால் கொண்டாடப்படும் ராமநவமி ஆனது கடவுள் ராமர் ராவணனை அழித்த நேரமாக கருதப்படுகிறதாம். ராமநவமி பண்டிகை அன்று பக்தர்கள் பல விஷயங்களுக்காக வேண்டிக் கொள்கின்றனர். அயோத்தி ராமர் கோவிலில் ராமநவமி மிகப்பெரிய விழாவாக கொண்டாடப்படுகிறது. தென்னிந்தியாவில் தமிழ்நாட்டில் ராமேஸ்வரம் கோவில், ஆந்திராவில் சீதா ராமச்சந்திர சுவாமி கோவில் போன்ற கோவில்களில் ராமநவமி கொண்டாடப்படுகிறது. தமிழ்நாட்டில் கடவுள் ராமரை வழிபடும் சில பக்தர்கள் அவரது அருளை பெறுவதற்கு மோர் மற்றும் பானகத்தை ராமநவமி அன்று கடவுள் ராமருக்கு படைப்பர். கடவுள் ராமரின் அருளை பெறுவதற்கு வாழ்க்கையில் ஒரு நாளாவது கடவுள் ராமரை வழிபடுவோம்.